இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் டார்க் நன்ஸ். இது 2025ல வெளியான ஒரு கொரியன் மூவி தான். மூவி ஹாரர் த்ரில்லர் மூவி தான். மூவியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் கேண்டி வாய்ஸ் தமிழ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ஃபாதர் ஒரு பையன், ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் பேர் வந்து ஹீஜன். அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஸோ அந்த பேயை ஓட்டிட்டு இருக்காரு. ஃபாதர் வந்து எவ்வளவோ ஓட்டி பார்க்கறாரு, அது போற மாதிரி தெரியல. அவர் மேலேயே கத்தியை விட்டு மேல போட்டு அவரையே பயமுடுத்துது. இத பொறுமையா வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டு தம் அடிச்சுட்டு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய நன். இவங்க வந்து நம்ம கதையோட ஹீரோயினும் கூட. அவங்களோட பேர் வந்து குன்யா. இவங்கள வந்து சிஸ்டர் குன்யான்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து எல்லா நன் மாதிரி ஷை அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலுமே ஷார்ப்பா சொல்லக்கூடிய ஒரு நன் தான் இவங்க. சரி, இவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரிப்பட்டு வரல, நான் போய் இது சாத்தான ஒரு வழி ஆக்குறேன்னு சொல்லிட்டு பெரிய கேன்ல ஹோலி வாட்டர்லாம் எடுத்துட்டு வீடு உள்ள போறாங்க. உள்ள போனோன்னா அந்த பேய் பாக்குது. பார்த்துதான் அது சொல்லுது, என்ன நீ வந்து ஒரு கன்னியாஸ்திரி, நீ என்ன விரட்ட வந்திருக்கியா, உன்னை ஒரு வழி ஆக்குறேன் அப்படின்னு நம்ம சிஸ்டர் குன்யா சொல்றாங்க. எல்லா தாயுமே அவங்க பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவங்க தான். இவங்க தான் பண்ணுவோம், அவங்க தான் பண்ணணும் ஒன்றும் கிடையாது. நான் உன்னை இப்பவே விரட்டி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜபம்லாம் பண்றாங்க. ஆனா அந்த பேய் வந்து விட்டு போற மாதிரியே தெரியவே இல்லை. உன்னோட பேர் என்ன அப்படின்னு அந்த பேய் கிட்ட கேக்குறாங்க. அது நான் சொல்லவே மாட்டேன், நீ எல்லாம் நெருப்பால சூழ்ந்துதான் சாவ பாரு அப்படின்லாம் அது சாபம் விடுது. அப்போ அந்த பையன் சிஷ்யன் இருக்கான், ஃபாதரோட சிஷ்யன். அவன் வந்து அந்த கத்தி எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சிஸ்டர் சொல்றாங்க, அந்த கத்தியெல்லாம் இப்ப எடுக்க முடியாது, இப்படி வந்து அந்த பெல் அடி அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவன் பெல் அடிக்கிறான். அப்போ இவங்க நிறைய ஜபம் எல்லாம் பண்ணிட்டு இது போற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அந்த அந்த டேங்க்ல ஹோலி வாட்டர் எடுத்திருந்தாங்க, அது ஃபுல்லா அந்த பேய் மேல ஊத்திடுறாங்க. அப்போ அது போயிடுது. ஆனா அவங்க சொல்றாங்க, இது இப்போதைக்கு தான் போயிருக்கு, ஃபுல்லா வந்து இந்த பையனை விட்டு போகல, மறுபடியும் வரும், அதனால நம்ம தான் இவனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை மயக்கமாயிடும். அதனால அவனை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்ட டாக்டர் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களே, அந்த பையனோட அம்மா கிட்ட டாக்டர் எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க. டாக்டர் வந்து கேக்குறாங்க, நீங்க என்னென்ன பண்ணீங்க அந்த பையனுக்கு அப்படிலாம் கேட்கும்போது அவனுக்கு சின்ன வயசுல இந்த கஷ்டமா இருக்கு அந்த ஒரு பயம் இருந்துச்சா அப்படின்லாம் கேக்குறாங்க. ஆமா, அவன் பயப்படுவான், நாங்க கஷ்டப்படுறோம்ல அதை பார்த்து அவன் பயப்படுவான் அவன். அப்புறம் நான் பேய் ஓட்டத்துக்குலாம் போயிட்டு நிறைய மாங் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போனேன், ஆனா சரியா ஆகல, அப்புறம் தான் இந்த மாதிரி இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க பிசியோதெரபி பண்ணி அவனை கிளியர் பண்ணிடுவோம், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து அனுப்புறாங்க. அப்போ நம்ம சிஸ்டர் குன்யா சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க நேரம் கமிட்டி மெம்பர் கிட்ட போறாங்க. போயிட்டு இந்த பையனுக்கு பேய் இருக்கு, அது மட்டும் இல்லாம அதுல 12 ஈவல் ஸ்பிரிட்ஸ் இன்னும் இருக்கு, இதை ஃபர்ஸ்ட் வச்சாதான் அதையும் நம்ம வந்து வைக்க முடியும், இதுதான் பெரிய இது, ஸோ இது நம்ம என்னன்னு பார்த்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க, ஏன்னா இவங்க நன் இல்லையா. ஸோ அதனால நீங்க அதெல்லாம் பண்ண முடியாது, அதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் பண்ணுவாங்க, நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பர்மிஷனும் தர மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. சரி, அந்த ஃபாதர் கிட்ட, அந்த பே அவுட் நல்ல ஃபர்ஸ்ட் இல்ல, அந்த ஃபாதர் கிட்ட போயிட்டு எல்லா ஃபைல்ஸும் ஃபாதர் வந்து கொடுக்குறாரு. நம்ம சிஸ்டர் கிட்ட, இங்க பாருங்க அவனுக்கு இது மாதிரிலாம் ஆயிருக்கு, அதை பார்த்து நீங்க தான் அது சரி பண்ணணும், அந்த 12 ஈவல் ஸ்பிரிட்ஸையும் நம்ம தான் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஃபாதர் சொல்றாங்க. சரின்னா அவங்க ஃபாதர் கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம சிஸ்டரும் வந்து போறாங்க. நம்ம குன்யா சிஸ்டர் வந்து செக்அப் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அந்த நேரம் டாக்டர் வந்து உங்களுக்கு யூட்ரஸ்ல ப்ராப்ளம் இருக்கா, நிறைய பெயின் இருக்கா எங்க கேக்குறாங்க. ஏன்னா உங்க உடம்பு ஃபுல்லா கேன்சர் பரவிடுச்சு, ஸோ உங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு, நீங்க வந்து இனிமே எங்கேயும் வெளியே போறது, ரொம்ப ஸ்மோக் பண்றது எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது கேன்சர், அப்ப நான் சாக போறேன் டாக்டர் அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ வந்து சரி, நான் வந்து இங்க சீஃப் டாக்டர் இருக்காங்க, உங்களை மீட் பண்ணும், ஏன்னா அந்த பையன் இருக்கான்ல அவனும் இங்க தான் அட்மிட் பண்ணிப்பாங்க, ஸோ அவனை போய் பார்க்கணும், இந்த டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னா உங்களுக்கு அலோ பண்றாங்க. சரி, இவங்களும் போயிட்டு டாக்டரை பாக்குறாங்க. இவங்க தான் வந்து டாக்டர் பால். ஸோ இவர் ஒரு ஃபாதரும் கூட, பட் இவர் டாக்டர் ஆனதுனால இந்த பேய் அதெல்லாம் வந்து நம்ப மாட்டாரு. நான் வந்து பிசியோதெரபி மாதிரி தான் பண்ணுவேன், இந்த பையனுக்கு சரி பண்ணுவேன் அப்படின்னா சொல்லுவாங்க. நம்ம குனியா சிஸ்டர்னு சொல்லி பார்ப்பாங்க, அவனுக்கு வந்து பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது, பேயா அதெல்லாம் ஒன்றும் நான் நம்ப மாட்டேன், நான் வந்து டாக்டர், நான் வந்து பிசியோதெரபி பண்ணி நான் சரி பண்ணுவேன், வேணா நீங்க பாருங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, நீங்க அப்படி பண்ணீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து போறாங்க. அந்த டைம்ல தான் வந்து நம்ம அந்த பையன் இருக்கான, அவன் பையனோட அம்மா மாடியில இருந்து கீழே விழுந்துட்டதா நியூஸ் வருது. நியூஸ் வந்து எல்லாரும் போய் பாக்குறாங்க. பார்த்தா இவங்க மாடியில தற்கொலை செஞ்சுட்டதா இருக்கு. பட் தற்கொலை பண்ணிக்கல, அந்த பேய் தான் சாவடிச்சிருக்கும். அப்போவே வந்து நம்ம சிஸ்டர் அங்க நின்றுட்டு இந்த பேய் சாத்தான இங்க இருந்து வெளியே போ அப்படிலாம் பேசிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு நன்னுமே வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண டாக்டர் தான், ஆனா அவங்க நன்னும் கூட. அவங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சிஸ்டர் குன்யாவும் பாத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஈவினிங் கார்ல அந்த சிஸ்டரையும் கூட்டிக்கிறாங்க. அவங்க பேர் தான் மிக்கேலா சிஸ்டர். சோ மிக்கேலா சிஸ்டர், குன்யா சிஸ்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த இறுதி சடங்கு, அந்த அவங்க இறந்து போனாங்க ஒருத்தவங்க மாடியில இருந்து விழுந்து, அவங்களோட இறுதி சடங்குக்கு போறாங்க.
அங்க போயிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது நம்ம குனியா சிஸ்டரும் மிக்கேலா சிஸ்டரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. நம்ம குனியா சிஸ்டர் இவங்களுக்கு நிறைய ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்து அப்படியே பேசுறாங்க நைஸா. அந்த மாதிரி அந்த பையனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம தான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம மிக்கேலா சிஸ்டரும் இதுக்கு தான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல நான் வந்து சும்மா வாங்கி கொடுத்தேன். நீங்க வந்து இந்த ஃபைல் எல்லாம் பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃபைல்லாம் உங்ககிட்ட கொடுக்குறாங்க. இந்த ஃபைல்லாம் போய் வீட்டுல உட்காந்து பொறுமையா பாருங்க, நான் சொல்றது கரெக்டா இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மிக்கேலா சிஸ்டரும் வீட்ல போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் புரியுது, கொஞ்சம் புரியல. சோ அவங்க டெரட்டோ கார்டு விளையாடுறாங்க. அது ஒரு கேம் தான். அதுலயும் வந்து சில உண்மைகள் வெளியே வரும். அது அந்த கேம் தான் அது. சோ அதை விளையாடுறதுக்கு போது அவங்களுக்கு யோசனை வருது. சின்ன வயசுல அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் இதே டொரட்டோ கேம் விளையாடுவாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு அவங்களே அழிச்சுக்கிற மாதிரியான ஒரு ஒரு கார்டு வரும். சோ இத பார்த்துட்டு நீ பயப்படாத, இது ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நெக்ஸ்ட் டே போய் பார்த்தா அவங்களோட ஃப்ரெண்டு தூக்கு மாட்டி செத்து போயிடுவாங்க. அது அப்படியே வரும், அது ஞாபகத்துல வரும், இறந்து போடுறது மாதிரி. இவங்களுக்குமே வந்து பேய் பிடிச்சி இவங்க எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. சரி இவங்களையும் போயிட்டு ஒரு மாங்கிட்ட சொல்லி பேயெல்லாம் ஓட்டுவாங்க. பேய் ஓட்டிட்டு ஓடி வரும்போது அந்த இடத்துல ஒரு மரத்துல ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி செத்து போயிருக்கும். அதை பார்த்தோன்னா அது நேரா கண்ணை பார்த்து இவங்களை பாக்குற மாதிரியே இருக்கும். அப்புறம் ஆடுங்கள்லாம் பக்கத்துல இருந்து மிரண்டு போகும். டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவா இருக்கும். அங்கேயே வந்து போன் காலும் அடிக்கும். போன் எடுத்து பேசினா நம்ம குனியா சிஸ்டர் தான். உனக்கு கனவு வந்துச்சா, கனவுல ஆடுங்கள்லாம் வந்துச்சா, பாத்தியா நான் சொன்னேன்ல அதனாலதான் வருது, இது நம்ம சரி பண்ணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி சரின்னு ஹாஸ்பிட்டல்ல தெரியாம யாருக்கும் தெரியாம நம்ம மிக்கேலா சிஸ்டர் அந்த பையனையும் கூட்டிட்டு நம்ம குனியா சிஸ்டர் 3 பேருமே சேர்ந்து ஒரு ஷாமன் கிட்ட போவாங்க. அவங்களும் ஒரு பேய் ஓட்டுறவங்க தான். சோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த பையனை பத்தி எல்லாமே சொல்லுவாங்க. அங்க ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து அங்க இருக்கிற சிஷ்யன் தான். சோ அவங்களையும் மீட் பண்ணுவாங்க. அந்த பையனும் இந்த பையனும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க இவங்க வந்து என்ன பேசுவாங்கன்னா, இந்த பையனுக்கு இந்த மாதிரிலாம் பேய் இருக்கு, சோ அந்த ஈவல் ஸ்பிரிட்ஸ் நம்ம ஓட்டணும் அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷாமன் முறைப்படி என்னென்ன பண்ணுமோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இங்க 3 லேடிஸ் வந்து கல்ல வந்து கீழே போடுவாங்க. ஆக்சுவலி இவன் தண்ணியில தான் போயிருப்பான். தண்ணியில போகும்போது அவனுக்கு பேய் பிடிச்சிருக்கும். சோ இவனுக்கு தண்ணியில போய் தான் அந்த பேயும் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தண்ணியில கூட்டிட்டு போவாங்க. நம்ம 2 சிஸ்டர்ஸும் 2 பக்கம் வந்து இவனை கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. இங்க வந்து கோழி, கருப்பு கோழி எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் முறை போல. அப்புறமா அந்த பானை மேல ஏறி நின்று அந்த பேய் அப்படியே ஓட்டிக்கிட்டே வருவாங்க. ஓட்ட 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 அவங்க இறங்கி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அந்த டைம் ஓட்டும் போது டக்குனு அந்த பானையே உடஞ்சு போயிட்டு அந்த பேய் வந்து என்ன துரத்தணும்னு பாக்குறியா, அது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை மயங்கி விழுந்துருவான். இவங்க விழுந்துறாங்க ஷாமன் அந்த பேய் ஓட்டினவங்க. அவங்க எந்திரிச்சு பார்த்துட்டு இல்ல இது சரி வராது, இது ஓட்ட முடியாது, இது பெரிய சாத்தானா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சிருவாங்க. அந்த கருப்பு கோழிகள் எல்லாம் தலை துண்டா நறுக்கி அப்படியே கிடக்கும் தண்ணியிலேயே. அப்புறம் அதனாலதான் அவங்க வந்து பார்த்துட்டு இது சரியான பேயா இருக்கு, இதை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அனுப்பிடுறாங்க. சரி இவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த நியூஸ் வந்து நம்ம டாக்டர் பால் இருக்காங்களா அவங்களுக்கு தெரிய வருது. அப்போ அவங்க மிக்கேலா சிஸ்டர் கூட்டி வச்சு இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா, நீங்க ஒரு நன் தான் ஆனாலும் நீங்க டாக்டர், சோ இதெல்லாம் நம்ப கூடாது, அந்த பையனுக்கு ஏதோ ஒரு இலூஷனாலதான் இந்த மாதிரிலாம் இருக்கான், சோ நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க அப்படி பேசிட்டே இருப்பாங்க. சரி டாக்டர் சாரி நான் இந்த மாதிரி பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன், அந்த சிஸ்டரோட பேச்சை கேட்டுட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரி கேட்டுட்டு அவங்க நேரம் வந்துட்டே இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆண்டி வந்து கையை பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு இங்க பாருங்க மிக்கேலா சிஸ்டர், நான் என்னோட பையன்கிட்டயே போறேன், நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்க்கும்போது அவங்க கை பேயோட கைமா இருக்கும். ஐயோ இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேரம் ஓடி போயிட்டு அவங்க அட்மிட் ஆயிருப்பாங்க. அங்க போய் பார்த்தா இவங்க 10:30க்கு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வரும். அதுலயே அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. இங்க நம்ம குன்யா சிஸ்டர் இருக்காங்களே ஹீரோயின், அவங்க வந்து வீட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனால அவங்க வாமிட் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வராங்க. வந்தோன்னா அவங்களுக்கு டயர்டா இருக்கு. அப்புறம் ஏதோ சவுண்ட் கேட்கற மாதிரி இருக்கு. சரி டீ கொதிக்குது அதோட சவுண்ட் தான் சொல்லிட்டு ஆஃப் பண்றாங்க. மறுபடியும் அங்கே அவங்களுக்கு ஏதோ ஒரு அநாயங்கா இருக்கு. ரொம்ப டக்குனு கதவு யார் தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா நம்ம மிக்கேலா சிஸ்டர் ஓடி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க சொல்றாங்க. என்னன்னா டாக்டர் பால் வந்து அந்த ஈஜனை கூட்டிட்டு அந்த சர்ச்சுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சரி வாங்க எல்லாரும் போலாம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கார் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும் போது அந்த சர்ச்சுக்கு நீங்க போயிருக்கீங்களா கேக்குறாங்க. அப்படியே பேசிட்டே போறாங்க. நான் சின்ன வயசுல போயிருக்கேன், இப்போ அங்க யாருமே இல்ல, அதுதான் பெரிய இதுவே அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கும் போது மரத்துல யாரும் தூக்குப்படுத்தவங்க இவங்க பாக்குறாங்க. இவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா அது தெரிய வரணும்னு இவங்க டக்குன்னு திரும்பிடுறாங்க பயந்துட்டு. அப்புறம் நேரா அந்த சர்ச்சுக்கு போறாங்க. போனா பால் இருக்காங்க. வந்துட்டு சிஸ்டர் மிக்கேலா நீங்க எங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பையன் எங்க அப்படின்னு சொல்லும் போது பையனை கட்டி போட்டுருக்காங்க. உள்ள போய் எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பேய் தான். நீங்க என்ன சின்ன பையன் நினைச்சு விளையாட்டு பொருள் மாதிரி என்னை கட்டி போட்டு வச்சிருக்கீங்களா, அந்த பேய் வேற கத்திட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம டாக்டர் பால் கிட்ட அது சொல்லுது, இங்க பாரு உன்னோட மருமகன்
சாவ போறான், அதை பார்த்துட்டு உன்னோட பொண்ணும் வந்து தற்கொலை பண்ணிக்க போறா, அதை பார்த்து நீ பைத்தியமா தெரிய போற அப்படின்லாம் அவர்கிட்ட பேச பேச அவருக்கு ரொம்ப பலவீனமாயிராரு. ஆயிட்டு அவர் கழிச்சு அவர் நெரிக்கும் போது நம்மளோட சிஸ்டர் வந்து அவங்களை காப்பாத்துறாங்க. இந்த மாதிரி இல்ல டாக்டர், இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு சிலுவை மாதிரி இருக்கு. அந்த சிலுவை மேல இருக்கிறது இந்த பையன் மேல விழ வந்து பாக்குது. அப்போ நம்ம சிஸ்டர் ஓடி வந்து அந்த பையனை காப்பாத்திடுறாங்க. அப்போ வந்து நம்ம குனியா சிஸ்டர் தான். அப்போ அந்த பையன் அந்த பேய் இருக்குல்ல அது கேக்குது, இந்த பையனோட உடம்பு உனக்கு நான் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு கேக்குது. ஆமா எனக்கு முக்கியம் தான் அவன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நம்ம குனியா சிஸ்டர் கல்ச்சர் எரிக்க பாக்குது. டக்குனு நம்ம சிஸ்டர் தான் எப்பவுமே ஒரு டேங்க்ல ஹோலி வாட்டர் எடுத்துட்டு தானே எங்கேயும் போவாங்க, அதே மாதிரி எங்கேயும் வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு அதை எடுத்து மகிழா சிஸ்டர் வந்து அந்த பேய் மேல ஊத்திடுறாங்க. அதோட அந்த பேய் வந்து அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. அப்போ அந்த பையன் தான் இருக்கான். அந்த பையன் என்ன பண்றான், அங்க ஷார்ப்பா ஒரு பொருள் இருக்கு, அதை எடுத்து அவனையும் அவனை குத்திக்கணும்னு பாக்குறான். டக்குன்னு நம்ம சிஸ்டரும் வந்து அவனை காப்பாத்திடுறாங்க. அவங்க மேல குத்து வாங்கிடுறாங்க. அப்போ அந்த பையன் அழுகுறான், என்னாலதான் இந்த பிரச்சனை நடக்குது, நான் இருக்கிறனால இதெல்லாம் நடக்குது, நான் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காதுல்ல அப்படி சொல்லும் போது நம்ம சிஸ்டர் சொல்றாங்க, இதெல்லாம் விதிதான், எல்லாமே சரியாகும், எல்லாமே இந்த உலகத்துல வாழக்கூடியவங்க தான், யாருக்குமே யாரும் பாரம் இல்ல, நீ இந்த உலகத்துல இருந்தே ஆகணும் அப்படிலாம் சொல்லி நம்ம சிஸ்டர் சொல்றாங்க. அதை பார்த்துட்டு டாக்டர் பாலுக்கு சரி இவங்க சொல்றது உண்மைதான் போல, இந்த பையன் வந்து பாவமா இருக்க அந்த பையன் அழுகுறதையும் பார்த்துட்டு அப்பதான் அவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது. இப்போ நம்ம மிக்கேலா சிஸ்டரும் குன்யா சிஸ்டரும் சேர்ந்து டெரோட்டோ கார்டு வந்து விளையாடுறாங்க. விளையாண்டுட்டு இருக்கும் போது அதுல வந்து ஒரு கார்டு வருது, அதாவது சொர்க்கத்துக்கு கீழே இருக்கிற 2 சாவி அப்படின்னு சொல்லிட்டு கார்டுல வருது. அது மட்டும் இல்லாம மனசார இந்த பேய ஓட்டணும்னு அந்த எண்ணத்தோட இருக்கிறவங்க தான் இந்த பேய ஓட்ட முடியும். அது வந்து 2 பெண்கள் தான், இவங்க தான், அப்புறம் அதுக்கு ஒரு பார்ட்னரும் தேவைப்படுது. சோ இது மாதிரிலாம் அந்த கார்டுல வருது. இப்போ அப்போனா இவங்க 2 பேர் இருக்காங்க, ஒரு பார்ட்னர் தேவை இல்லையா? சோ அதனால அவங்க வந்து நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாங்க. அதே மாதிரி அந்த ஷாமன் கிட்டயும் போறாங்க. அந்த ஷாமன் வந்து இல்ல அந்த டைம்ல எங்களுக்கு பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு, அப்ப நாங்க எல்லா ஷாமனும் அங்க இருக்கணும், சோ இந்த ஹெல்ப் என்னால பண்ண முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க கமிட்டி மெம்பர் கிட்ட போறாங்க. அங்க வந்து நீ வெறும் நன் தானே, நீ பே அவுட் கூட சொல்லிருக்கல, இல்ல இது கண்டிப்பா ஓட்டியே ஆகணும் அப்படின்லாம் சொல்லவும் சரி நீங்க டாக்டர் பால் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல டாக்டர் பாலுக்கு இது மேல நம்பிக்கை இல்லை, ஆனா இது மேல நம்பிக்கை இருக்கவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது இல்ல உங்களுக்கு அவ்வளவுதான் நாங்க செய்ய முடியும், ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இவங்களுக்கும் வேற வழி இல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நம்ம குன்யா சிஸ்டர் மிக்கேலா சிஸ்டர் 2 பேருமே இந்த பையனையும் கூட்டிக்கிட்டு அங்க வந்து கார்ல கிளம்புறாங்க. அப்போ நம்ம மிக்கேலா சிஸ்டர் திடீர்னு வண்டி நிச்சு ஓடி வந்து வாமிட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம குன்யா சிஸ்டர் சொல்றாங்க, அவன் மேல ஃபுல்லா சாத்தான் ஏறிடுச்சு, அதனால அந்த மாதிரி ஒரு துர்நாற்றம் வந்து வரதான் செய்யும், இதை நீங்க ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டீங்களா, உங்களை நம்பி வந்ததுக்கு எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வாமிட் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. வந்து அவனை வந்து கட்டி போட்டுப்பாங்க கம்பியில, ஒரு கட்டில் மாதிரி இருக்கும், அந்த படிக்க போட்டு கட்டி போட்டிருப்பாங்க. அப்புறமா அவனை கொடை மாதிரி மூஞ்சிக்கு நேரம் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு காட்டன் ஃபிளார் இருக்கும், அதை எடுத்து அவங்க கிட்ட போயிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்தோம்னா அது கருகி போயிடும். வெள்ளையா அழகா இருந்தது, கருகி போயிடும். அதை பார்த்துட்டு இதுதான் வந்து சைன், இவங்களுக்கு பேய் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான சைன் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் தான் வந்து நம்மளுடைய டாக்டர் பால் இருக்காரு இல்லையா, சோ அவரும் வந்துருவாரு. வந்து இவங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு துணியும் எடுத்து நம்ம குன்யா சிஸ்டர் மேல போட்டுருவாங்க. நீங்க இதுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரின்னு இவங்க 2 பேரும் இப்போ பேர் ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம குன்யா சிஸ்டர் சுத்தி வந்து இதெல்லாம் போடுவாங்க, உப்பு மாதிரி இருக்கும், அதெல்லாம் போடுவாங்க, வெளியே வரக்கூடாது அந்த பேய் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஜபம் ஒருத்தருது அதுவும் போட்டிருப்பாங்க. மிக்கேலா சிஸ்டர் நீங்களுமே அந்த ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து செக் பண்ணவன அப்படின்னு சொல்றாங்க, ஏன்னா டாக்டர் தானே நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லும் போது சரின்னு இவங்களும் வந்து ஹார்ட் பீட் அதெல்லாம் செக் பண்ணிட்டு கண்ணு செக் பண்ணும்போது கண்ணை திறந்தது பேய். டக்குன்னு அவங்க பயந்து ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்தோடனே பேய் வந்துருச்சு. இப்போ வந்து பேய் வந்து இவங்களுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கு, நீலாம் ஒரு கன்னியாஸ்திரியா, நீலாம் எதுக்கு இருக்க அப்படிலாம் பேசிட்டே இருக்குது. இவங்க வந்து நீ யாரு, உன்னோட பேரை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. என் பேரை நான் சொல்லவே முடியாது, நீ முடிஞ்சா கண்டுபிடி அப்படின்னு சொல்லுது. பேய் வந்துருச்சு. இவங்க பேய் ஓட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கேண்டில் எல்லாம் ஆஃப் ஆகுது. மறுபடியும் கேண்டில பத்தி விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம குன்யா சிஸ்டர் சொல்றாங்க. சரி மிக்கேலா சிஸ்டர் எல்லாத்தையும் பத்தி விடுறாங்க. அந்த ரெக்கார்ட் எல்லாம் ஆஃப் ஆகுது. மறுபடியும் அது போடுறாங்க. சரி மறுபடியும் இவங்க ஜபம் பண்ணிட்டே இருக்காங்க. ஒன்னு நான் தான் ஓட்ட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த சிலுவை எடுத்து அந்த பையன் மேலதான் வைக்கிறாங்க. வச்சதும் அதுக்கு ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ஆகுது. அப்போ அந்த ஹோலி வாட்டரையும் அது மேல ஊத்திடுறாங்க. அதுக்கு இன்னும் ரொம்ப ஆக்ரோஷமாயிடுது. இங்க பாரு, நான் எல்லாத்தையும் கொல்றதுக்காக வந்திருக்கேன், இந்த உலகத்துல எந்த குழந்தையும் இருக்கக்கூடாது, அது எல்லாத்தையும் கொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லுது. நீ எதையுமே பண்ண முடியாது, இங்க வந்து கடவுள் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ நீ வந்து ஜபம் பண்ண ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் எடுக்கிறாங்க. புக்கை பார்த்தா எல்லாமே கிழிஞ்சு இருக்கு, எதுவுமே தெரியல. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கீழே இருந்து ஒரு சவுண்ட் வருது.
அப்போதான் நம்ம குன்யா சிஸ்டர் ஒன்று பண்ணிருப்பாங்க. என்னன்னா இந்த ஷாமன் கிட்ட போயிருப்பாங்களா, அப்போ அவங்க ஒரு அசிஸ்டன்ட் பையன் இருப்பான்ல, அவன் கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. நீ வந்து ஹைஜன் கூட பேசினீல, அவனை பார்த்தி இல்ல, நீ அவனுக்காக வந்து ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நான் கண்டிப்பா அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அவன் தான் வந்து கீழே நின்று அந்த அந்த முறைப்படி என்ன பேய் ஓட்டுமோ அதை பண்ணிட்டு இருப்பான் சடங்குகளை. இந்த பேய்க்கு இதுக்கு நல்லா ஒன்றும் கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ணாடிய கொஞ்சம் கல்ல விட்டு அடிச்சு ஓட்டைய வந்து ஓட்ட பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் அந்த பேய்க்கு இன்னும் நல்ல சவுண்ட் கேட்கும், அது போகும் அப்படின்னு. அந்த பேய்க்கு அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். நிறுத்த சொல்லி சொல்லிட்டு காத்தெல்லாம் வந்து அந்த பையனுமே அடிக்க வரும். ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த பையன் மறுபடியும் அந்த ட்ரம்ஸ் வந்து அடிச்சுட்டே இருப்பான். அப்போ அந்த பேய் வந்து சொல்லுது நம்ம சிஸ்டர் கிட்டயே, நீ ஒரு கன்னியாஸ்ரீ தானே, நீங்களே உங்க கடவுளே சிறையில் அடைச்சு கொண்டவங்க தானே, நீ வந்து என்கிட்ட வந்து பேசுறியா, நீ தான் பெரிய கெட்டவளே, நான் தான் இந்த உலகத்தையே வந்து பெரிய ஆளாயிட்டு தலைவன் ஆயிடுவேன், என்ன நீங்க எல்லாம் வணங்கணும், நான் அதுக்காக தான் இந்த உடம்புல எல்லாம் வந்திருக்கேன், எல்லா குழந்தைங்களையும் நான் சாவடிக்க வந்திருக்கேன், நான் தான் தலைவனே அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிஸ்டர் வந்து உன்னோட பேர் என்ன சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் உன்னோட வயித்துல புள்ளையா கூட வந்து நான் பிறந்து வந்து கூட எல்லாத்தையும் அழிப்பேன் அப்படின்னு சொல்லும். அந்த 12 ஈவல் ஸ்பிரிட்ஸ், நான் மட்டும் இல்ல, அந்த 12 ஈவல் ஸ்பிரிட்ஸ் இருக்கு, அதோட தலைவனே நான் தான், என்ன நீ ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம சிஸ்டரும் வந்து இது எல்லாமே விதி, அந்த சிலுவையில் அடைச்சது எல்லாமே விதி தான், கடவுள் தான் விதிக்கப்பட்டது எல்லாமே நடக்கும், நீயும் இங்க இருந்து போவ, அதுவும் விதிக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாங்க. அப்பதான் அது சொல்லுது, என்னோட பேரு கேமில் ஜேன் அப்படின்னு சொல்லுது, நான் தான் நரகத்தோட அரசன், நான் தான் இங்க தலைவனே, என்ன நீ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ அவங்க டக்குனு ஜெபம் பண்றாங்க, கேமில் ஜேன் இங்க இருந்து நீ கிளம்பி போயிடு, இந்த பையனோட பாவமான உடம்புல இருந்து நீ சீக்கிரம் வெளியே போயிடு சாத்தானே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாங்க, இந்த பையனோட உடம்புல இருந்து போயிட்டு நீ என்னோட வயிற்றுக்கு வந்துடு, என்னோட வயிற்றுல புள்ளையா பிறந்தீன்னா இந்த பையன் பலவீனமானவன் ஆயிட்டான், இவனை விட்டு போயிட்டு என்கிட்ட இருந்து வந்தீங்கன்னா நீ ஒரு புதுசான ஒரு பலமான ஒரு பேயா ஆகலாம் அப்படின்னும் அந்த பேய்க்கும் ஒரு இது சொல்றாங்க. அப்ப அதை யோசிச்சுட்டு அந்த நேரமா பார்த்து அவங்க பெரிய ஜபமா எடுத்து அது வாயிலே அந்த துணியை வச்சு அதை முடிச்சிடுறாங்க. அங்க இருந்து அந்த பேயுமே வந்து போயிடுது. டக்குன்னு இவனும் மயங்க போயிட்டு விழுந்துடுறான். நம்ம குன்யா சிஸ்டர் வந்து மிக்கேலா சிஸ்டர் கிட்ட போயிட்டு இவனை சீக்கிரம் கூட்டிட்டு போவாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி சர்ச்சில் போயிட்டு 3 பெல் அடிக்கணும், அது எனக்கு இங்க கேட்கணும், அப்பதான் இது ப்ராசஸ் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நடுவுல இவன் மேல அந்த பேய் மறுபடியும் ஏறக்கூடாது, அதனால சீக்கிரம் கூட்டிட்டு போங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மிக்கேலா சிஸ்டரும் அந்த பையன் இருக்கான் இல்லையா ஷாமன் பையன், அவன் 2 பேருமே இந்த பையனை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது இங்க நெருப்பு பரவ ஆரம்பிச்சிச்சு. நெருப்பு வெடிச்சு நெருப்பு வந்ததுல எலிங்கள்லாம் உள்ள இருந்த எலிங்கள்லாம் வெளியே ரோட்டுக்கு வந்துருச்சு. சோ ரோட்டுக்கு வந்தனால எலிங்கெல்லாம் வந்தனால எல்லா இடமும் ரோட்ல டிராபிக் ஆயிடுச்சு. அங்க இருந்து இவன் வந்து தூக்கிட்டு தான் அவனை போயிட்டே இருக்காங்க. தூக்கிட்டு போகும்போது ஒன்னும் மிக்கேலா சிஸ்டர் பாக்குறாங்க இவனுக்கு எதுவும் பேயெல்லாம் எதுவும் வரல. சக்குன்னு போயிட்டு அந்த சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சுக்கு கஷ்டப்பட்டு ஓடி போயிட்டு நேரா பெல் கிட்ட போனா பெல்லு சின்னதா இருக்கும்போது அவ்வளவு பெரிய பெல்லு, அது அவங்களால அடிக்க முடியல. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 3 வாட்டி அந்த பெல் அடிச்சிடறாங்க. அது இங்க கேக்குது நம்ம சிஸ்டர் குன்யாக்கு. கேட்டதும் அவங்க வந்து கடவுளே இந்த பாவப்பட்ட உடம்ப வந்து மன்னிச்சுடு, இந்த பாவப்பட்ட என்னை மன்னிச்சு மறுபடியும் நற்பேரு செஞ்சுடு, நல்லவளை என்னை வந்து ஆக்கி எனக்கு இன்னொரு ஜென்மத்தை கொடு, அந்த மாதிரிலாம் அவங்க ஜெபம் பண்ணிட்டு அப்படி நேரா அந்த நெருப்புக்கிட்டே போயிடுறாங்க. ஏன்னா அவங்க வயிறு வந்து பெருசா இருக்கு. அந்த பேய் வந்து அவங்களோட உடம்புக்கு வந்துடுச்சு. அது சொன்ன மாதிரி அவங்க வயிற்றுல வந்து குழந்தையா பிறந்து மறுபடியும் வந்து உயிர்ப்பிக்க வருது. அதை தடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்டயே அது போகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த நெருப்புல போட்டு அவங்களும் அழிஞ்சிடுறாங்க. சோ இது வந்து நம்ம மிக்கேலா சிஸ்டருக்கு தெரிஞ்சு அவங்களும் அதுக்காக அழுகுறாங்க. நம்ம சிஸ்டர் குன்யா இப்படி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே நாட்கள் ஓடுனது நம்ம பையன் இருக்கான்ல, அவன் பெரிய பையன் ஆயிடுறான். அவன் அந்த கல்லறைக்கு வந்து நம்ம சிஸ்டருக்கு தேங்க்யூ சிஸ்டர், நீங்க இல்லைன்னா என் உயிர் இருக்காது அப்படிலாம் பேசுறா. நம்ம சிஸ்டர் மிக்கேலாவும் அங்க வராங்க. வந்து 2 பேருமே அங்க ஜெபம் பண்ணிட்டு அவங்க அந்த சமாதியில வந்து ஜெபம் பண்ணிட்டு நேரா வந்து 2 பேரும் கார்ல போறாங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, மீதி இருக்கிற அந்த 11 ஈவல் ஸ்பிரிட்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் நம்ம தானே அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. இதோட இந்த பாடமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.